கேரக்டர் வந்துட்டு லைக் ஆடியன்ஸ்க்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு லைக் அஜித் சருடைய ரெஃபரன்சஸ்லாம் வச்சு லைக் அவர் வந்து ஐப் மூமெண்ட்ஸை செட் பண்ணி படம் பண்றாரு. ஆனா நெகட்டிவா கிரிட்டிசிசம் வந்து படத்துல கதையே இல்லாம இந்த மாதிரி ஐப் மூமெண்ட்ஸ் வச்சு படத்தை ஓட்டிடுறீங்களே, அப்ப கண்டென்ட் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை தள்ளுறாங்களே சார், அது எப்படி பாக்குறீங்க? அவங்க கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? அது படம் நல்லா இருந்துச்சு சார். உங்களுக்கு படம் நல்லா படம் இருந்தது. நல்லா இருந்துச்சு. நம்ம தானே ஆடியன்ஸு. சரி, நம்ம வந்து இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் அப்படின்லாம் வச்சு நம்ம வந்து கேள்விகளோ அதை வந்து நம்ம டிபேட் பண்ணுறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, எனக்கு படம் பிடிச்சிருக்கு, இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் படம் பிடிச்சிருக்கு. இல்லைனா ஒரு 110 கோடியை தாண்டி வந்து ஒரு வாரத்தில் ஒரு படம் பண்ண முடியுமா தமிழ்நாட்டில்? 110 கோடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்த்துருக்கணும். 80 லட்சத்து 1 கோடி பேர் பார்த்துருக்கணும். நான் கேட்குறது, இந்த 80 லட்சம் பேர் வந்து என்ன வேலை வெட்டி இல்லாமல் காசு ஃப்ரீயாக கொடுத்து நேராக போய் படம் பார்க்குறாங்களா? எல்லாரும் அவங்கவுங்க காசை போட்டு போய் படம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம எப்போவுமே படம் பார்க்குற ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு படத்தை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா, ஓ அக்செப்ட் பண்ணுறாங்களா, அப்போ வந்து சூப்பர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து என்னது ஃபயர் படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷனா, மர்மர் படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷனா அப்படின்னு அவங்களுக்கு வந்து கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. நான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்க அந்த படத்தை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ விஷயம் இருக்குல்ல, அப்படி தான் பார்க்கணும். இப்போது அது ஏன் வெற்றி அடைஞ்சு நீ யார் கேட்குறதுக்கு?